உலகத்துக்கே கண்டிஷன் போடுற இந்த அமெரிக்காவுக்கு ஈரான் கண்டிஷன் போட்டிருக்கு அப்படின்னு சொன்னா இந்த ஈரானுடைய கை இப்போ எந்த அளவுக்கு ஓங்கியிருக்கணும். யுத்தத்தை நிறுத்தணும் அப்படின்னு சொன்னா நாங்க போடுற 3 கண்டிஷன்ஸுக்கு நீங்க ஒத்து வரணும் அப்படின்னு சொல்லி ஈரான் தரமான கண்டிஷன்ஸ் 3 போட்டிருக்குது. இந்த கண்டிஷன்ஸுக்கு மட்டும் அமெரிக்கா ஒத்து வந்தா இதுக்கப்புறம் ஈரானை அடிக்கிறது இல்ல, ஈரானை தொடணும் அப்படின்னு நினைச்சா கூட அமெரிக்கா யோசிக்கணும். அப்படி பவர்ஃபுல்லான 3 கண்டிஷன்ஸ் என்னென்னங்கிறத நாம பார்க்கலாம் வாங்க. இது போர் ஆரம்பிச்சு 13வது நாள் நடந்த சம்பவங்கள். ஈரானுடைய ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியான் 3 கண்டிஷன்ஸை இப்போ வெளியிட்டிருக்கார். அந்த 3 கண்டிஷன்ஸுக்கும் அமெரிக்கா ஒத்து வந்தா நாங்க போர் நிறுத்தம் செய்வோம் அப்படின்னு சொல்லி. அதுல முதலாவது கண்டிஷன், ஈரானினுடைய சட்ட ரீதியான உரிமைகள் அங்கீகரிக்கப்பட வேண்டும். இப்போ ஈரானுடைய சட்ட ரீதியான உரிமைகள் அங்கீகரிக்கப்பட வேண்டும் அப்படின்னு அவர் என்ன சொல்ல வாரார் என்றா, ஈரானுடைய பாதுகாப்புக்காக ஈரான் செய்யக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளும் ஈரான் செய்யும், அதுல நீங்க தலையிடக்கூடாது. உதாரணமாக அணு ஆயுத உற்பத்தி அதை கூட ஈரான் செய்ய முடியும், அது அந்த நாட்டினுடைய பாதுகாப்புக்காக செய்ய முடியும், அதுல 3வது நாடான அமெரிக்கா தலையிட முடியாது. இது முதலாவது கண்டிஷன்ஸ். 2வது கண்டிஷன்ஸ், இந்த யுத்தம் அதாவது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் உருவாக்கிய இந்த யுத்தத்தால ஈரானுக்கு எவ்வளவு நஷ்டங்கள் வந்ததோ அவ்வளவு நஷ்டத்துக்கும் நஷ்டஈட்டு தொகை அமெரிக்கா தர வேண்டும் அப்படி என்று 2வது கண்டிஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த நஷ்டஈட்டு கணக்கு பார்த்தா அது பில்லியன் கணக்குல வரும். இதுக்கும் அமெரிக்கா உடன்பட்டு தான் ஆக வேண்டும். 3வது கண்டிஷன், இதுக்கு பிறகு அமெரிக்காவோ சரி இஸ்ரேலோ சரி ஈரானின் மீது எதிர்காலத்தில் எந்த தாக்குதலும் நடத்தக்கூடாது, அப்படி ஒரு ஒப்பந்தம் போட வேண்டும். இந்த 3 கண்டிஷன்ஸையும் ஈரானுடைய ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியான் அவருடைய ட்விட்டர் வலைத்தளத்தில் கொடுத்திருக்கிறார். ஒரு யுத்தத்தை நிறுத்தணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு நாங்க போடுற கண்டிஷன்ஸுக்கு நீங்க உடன்பட்டு வரணும் அப்படின்னு ஒரு நாடு சொல்லுதுன்னு சொன்னா அந்த நாடு எந்த அளவுக்கு இப்போ பவர்ஃபுல்லா இருக்கணும். நிச்சயமா தான் நடந்துகிட்டு இருக்கு என்று சொன்னா ஹிஸ்புல்லா என்று சொல்லக்கூடிய லெபனானுடைய போராட்ட குழுவும் ஈரானுடைய IRGC என்று சொல்லக்கூடிய போராட்ட குழு, 2 போராட்ட குழுக்களும் ஒன்றாக சேர்ந்து இஸ்ரேலை தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் 2 பேரும் ஒன்றாக இணைந்து ஒரே நேரத்தில் தாக்குதல் இஸ்ரேலை நோக்கி நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த தாக்குதல் இஸ்ரேலினுடைய டெல் அவீவ் மற்றும் இஸ்ரேலினுடைய வடக்கு பகுதியில் இந்த தாக்குதல் நடந்து கொண்டிருக்கிறது. இது போக இந்த மிசைல்ஸை இஸ்ரேலை நோக்கி லான்ச் பண்ணிட்டு லெபனானுடைய போராட்ட குழு ஹிஸ்புல்லா அமைப்பு என்ன சொல்றாங்கண்டா, இந்த தாக்குதல் லெபனானின் மீது இஸ்ரேல் தாக்கிய தாக்குதலுக்கான எதிர் தாக்குதல் அப்படின்னு சொல்லி ஜெருசலம் மற்றும் டெல் அவீவ் போன்ற பகுதிகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததான் முக்கியமான விஷயம்தான், ஈரானினுடைய புதிய சுப்ரீம் லீடர் மொஜதபா கமேனி அவர்கள் இப்போதான் அவர் பதவியேற்றத்துக்கு பிறகு முதல் தடவையா பேசியிருக்கார். அவர் என்ன பேசியிருக்காருன்னு தெரியுமா? வந்த உடனே முதல் பேச்சே அதிரடியான பேச்சு தான். இப்போ நடந்துகிட்டு இருக்கிற இந்த போர், ஈரான் நடத்தி கொண்டிருக்கிற அனைத்து தாக்குதலும் பழி வாங்குவதற்கான தாக்குதல் அப்படி என்று சொல்லியிருக்காங்க. அதுலேயும் குறிப்பா அந்த மினாபி ஸ்கூல், சிறு குழந்தைகள் பெண் பிள்ளைகள் கற்றுக்கொண்டிருந்த அந்த பாடசாலைகளை தாக்கி அத்தனை உயிர்களை கொன்றதற்கான பழிவாங்கல் தான் இந்த தாக்குதல் அப்படி என்று உறுதியா சொல்லியிருக்கார். அதோட இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸ் என்று சொல்லக்கூடிய அந்த கடல் வழி அது மூடியேதான் இருக்கும், அது திறக்கப்படாது அப்படி என்று உறுதியா சொல்லியிருக்கார். அதுபோக இன்னும் சில விடயங்களையும் கூறியிருக்கிறார். அதுல முதலாவது விஷயம் தான், இப்போ ஈரான்ல நடந்த இந்த யுத்தத்துல பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிதி உதவி மற்றும் இலவச மருத்துவம் இது 2ஐயும் கொடுப்பதாக அவர் வாக்குறுதி அளித்திருக்கிறார். அது மட்டும் இல்ல, மத்திய கிழக்காசிய நாடுகளோட ஒற்றுமையா இருக்கிறது எனக்கு விருப்பமான விடயம்தான். ஆனா அங்க இருக்கிற பேஸ்ல இருந்து ஈரானுக்கு நடத்துகிற தாக்குதலை நீங்க நிறுத்த வேண்டும். அப்படி இல்லைண்டா நிச்சயம் தாக்குதல் நடக்கும் அப்படின்னு கல்ஃப் கண்ட்ரிஸுக்கு ஒரு சின்ன எச்சரிக்கை. இறுதியாக மரணித்த தன்னுடைய தந்தையை நினைவு கூறி அவருடைய பாதையை அவர் விட்டு இடத்திலிருந்து நான் தொடர்வேன் அப்படி என்று உறுதிமொழி அளித்திருக்கிறார். தொடர்ந்து மெம்மோடு இணைந்திருங்க. இது போல தகவல்களை உங்களுக்கு தருவதற்காக நான் காத்து கொண்டிருக்கின்றேன். மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, அப்போதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும்.